வணக்கம். மற்றொரு காலை வேளையில் மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் காலத்துக்கேற்ற வகையில் பல்வேறு தலைப்புகளில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்றக்கூடிய வகையில், குறிப்பாக வருமுன் காப்போம் என்ற வகையில் பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் கூட ஒரு சிறப்பான மிக முக்கியமான பேசப்பட வேண்டிய அதே வேளையில் மக்களுக்கு பயனுள்ள ஒரு விடயத்தை பேசுவதற்காக தான் இன்றைய காலை வேளையில் மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் முன்னின்று கொண்டிருக்கின்றோம். எனவே இப்பொழுது இலங்கை மக்கள் அனைவரும் அதிகமாக உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதிகமான சூடு, அதிகமான வெப்பம், அதே வேளையில் அதிகமான உஷ்ணமாக இருக்கக்கூடியது என்பதாகத்தான் நிறைய பேர் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையானது கொழும்பில் மாத்திரம்தான் இருக்கின்றதா, யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றதா, இல்லை வன்னியில் மாத்திரம்தான் இருக்கின்றதா என்று கேட்டமாக இருந்தால் நிச்சயமாக கிடையாது. நாடளாவிய ரீதியில் அனைத்து மக்களுமே அதிகமாக ஒரே நேரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இந்த அதிகமான சூடு, வெப்பம், உஷ்ணம் என்ற சொல் மாறி இருக்கின்றது. இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தற்பொழுது இலங்கையுடைய காலநிலை முற்றுமுழுதாக மாற்றம் அடைந்திருக்கின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றமானது எதிர்வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதை எதிர்காலத்தில் எவ்வாறு மக்கள் எதிர்கொள்ளும், எனவே இதனுடைய தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்ளும் என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். எனவே இதற்காக சரியான தகுந்த ஒரு வானிலை சார்ந்த ஒரு அதிதியையும் கூட இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே இவர் ரேடார் பிரிவினுடைய பொறுப்பதிகாரி, சிரேஷ்ட வானிலை அதிகாரி மற்றும் தேசமானியமாக இருக்கக்கூடிய தேசமானிய முகமது ஷாலிஹின் எங்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். அன்போடு வரவேற்கின்றோம் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக. எனவே இந்த வருமுன் காப்போம் என்பது மருத்துவத்துறையில் மாத்திரம் கிடையாது. பொதுவாகவே இந்த கால்நிலை மாற்றங்கள் வரும் பொழுதும் கூட குறிப்பாக அந்த மாற்றத்துக்கேற்ற வகையில் எங்களையும் தயார் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இயற்கையினுடைய விபரீதங்கள் என்பது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் இயற்கை அதனுடைய கோர தாண்டவங்களை காட்டும் என்பது யாரும் அறியாத ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. ஆனாலும் கூட உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் முட்கூட்டியே வானிலை அவதான நிலையம் என்ற ரீதியில் பல்வேறு விடயங்களை தகவல்களாக சேர்த்து வச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இப்படி நடக்கும், இது நடக்க போகுது, எனவே மக்களே அதிகமான அவதானத்தோடு இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக பல்வேறு விடயங்களை ஆரம்பத்திலேயே நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் முற்றுமுழுதாக நாங்கள் கால்நிலை மாற்றம், இந்த கால்நிலை மாற்றத்தினால் என்ன வகையான பாதிப்புகள் இலங்கைக்கு ஏற்பட போகுது என்பதாக தான் நம்ம பேச போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக கேட்கக்கூடிய விஷயம், அந்த காலநிலை மாற்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு நிகழ்கின்றது? ஆமாம் தினேஷ், காலநிலை மாற்றம் என்று நாங்கள் கூறுகின்ற போது, அதாவது பருவப்பெயர்ச்சியை தான் நாங்கள் காலநிலை மாற்றம் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதாவது 4 வகையான பருவப்பெயர்ச்சி இடம்பெறும். வடகீழ் பருவப்பெயர்ச்சி, தென்மேல் பருவப்பெயர்ச்சி. அந்த வடகீழ் பருவப்பெயர்ச்சிக்கும் தென்மேல் பருவப்பெயர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலங்களை நாங்கள் இடைப்பருவப்பெயர்ச்சி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த இடைப்பருவப்பெயர்ச்சி என்று சொல்லுகின்ற போது இடைப்பருவப்பெயர்ச்சி 1, இடைப்பருவப்பெயர்ச்சி 2 என்று நாங்கள் குறிப்பிடலாம். தற்பொழுது நாட்டில் இடம்பெற்று கொண்டிருப்பது வடகீழ் பருவப்பெயர்ச்சி. வடகீழ் பருவப்பெயர்ச்சியானது நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாத நடுப்பகுதியில் தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இம்முறை சரியான முறையில் ஆரம்பித்தது. நவம்பர் மாத இறுதியிலும் அதாவது டிசம்பர் மாதத்தின் முற்பகுதியிலும் அதிக அளவில் மழை கிடைத்திருக்கின்றது. நாட்டில் இலங்கையில் அதிக அளவு மழை கிடைத்திருக்கின்றது. அந்த மழை பெய்ததினால் அதிக பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்த விடயம், நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. தற்பொழுது மழை குறைவடைந்து வறட்சியான ஒரு காலநிலை ஒன்று தென்படுகின்றது. இது இவ்வாறான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில், அதாவது டிசம்பர் மாதம் முடிந்து ஜனவரி பிப்ரவரி மாத கால இடைவெளியில் அநேகமாக வெப்பத்துக்குரிய காலநிலை தான் தென்படும். மழை குறைவான காலநிலை, வளமையான காலநிலை இதுதான். பொதுவாக ஒரு வருடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில், அதாவது வெப்ப அதிகரிப்பு ஏற்படுற காலங்களில் தாளமுக்கம் அப்படி ஏதாவது ஒரு விசேட தன்மையில் ஏற்படாத விடத்தில் மழை பெய்யக்கூடிய தன்மை குறைவாகத்தான் காணப்படும். ஆனால் தற்பொழுது இந்த வறட்சியான நிலைமை, அது மழை குறைவாக இருப்பதனால் நாட்டின் அநேகமான இடங்களில், பொதுவாக சொல்லப்போனால் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் தான், நுவரெலியா, காலி, மாத்திரை போன்ற இடங்களில் சிறிதளவு மழை தான் பெய்கின்றது. ஒரு 2.3 அப்படி விட்டு சிறிதளவு மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த இடங்களை தவிர நாட்டின் ஏனைய இடங்களில் அநேகமாக வறட்சியான காலநிலை காணப்படுது. இரவு வேளைகளில் குளிராக இருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், பகலையில் அதிகமாக சூரிய கதிர் நிலத்தை அடைகின்றது. இரவு வேளைகளில் அது ஆவியாதல் நடைபெறும். மேலே போகின்ற போது மேக கூட்டங்கள் இல்லைன்னு சொன்னால் மேலே செல்ல 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 கூழ்நிலை ஏற்படும். இதனால் தான் எங்களுக்கு இரவு வேளைகளில் அதிகமான குளிர்தன்மை ஏற்படுகின்றது. பகலில் அதிகமான வறட்சியான நிலைமை காணப்படுகின்றது. இருந்த போதிலும்
எதிர்வரும் காலங்களில் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்தில் சூரியன் அதாவது வடக்கை நோக்கிய நகர்வு செயல்பட இருக்கின்றது. அதாவது சூரியன் நகர்வதில்லை. இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், சூரியன் ஒருபோதும் நகராது, பூமி தான் சுற்றும். பூமி சுற்றி அதுக்கு நேர வார அந்த இதை நாங்கள் சூரியனின் நகர்ச்சின்னு நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ அந்த இடத்துல ஒரு மயக்க நிலை ஒன்று காணப்படுகிறது. அப்போ ஆகவே சூரியனின் அதாவது தென் துருவத்திலிருந்து வட துருவத்தை நோக்கிய நகர்வு, அந்த நகர்வின் போது அநேகமாக வெப்ப அதிகரிப்பு காணப்படும். அந்த வெப்ப அதிகரிப்பு காரணமாக பகல் வேளைகளில் தெளிவான ஒரு வானத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பகலில் சரியான தெளிவான வானம், நீல நிறமாக. நேரம் செல்ல செல்ல மெல்ல மெல்ல ஆவியாதல், ஆவி உயிர்ப்பு நடைபெறும். ஆவியாதல் நீர்நிலைகளில் இருந்து, ஆறு குளம் அப்படியான இடங்களிலிருந்து ஆவியாதல் நடைபெறும். அடுத்ததாக ஆவி உயிர்ப்பு. ஆவி உயிர்ப்பு என்று நாங்கள் சொல்லும் போது மரஞ்செடி கொடியிலிருந்து ஆவி உயிர்ப்பு நடைபெறும். இவைகள் மேலே சென்று ஒடுங்கி மாலை அல்லது பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்கிறதுக்குரிய வாய்ப்பை உண்டு பண்ணும். ஆகவே இவ்வாறான நிலைமை, இப்போ அந்த இடியுடன் கூடிய மழை என்று சொல்லும்போது திரள் முகில்கள், அந்த முகில்களில் கியூமுல நிம்பஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான முகில் உருவாக்கப்பட்டால் அந்த முகிலால் எங்களுக்கு இடிமின்னல் ஏற்படும். அப்போ இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யறதுக்குரிய வாய்ப்பு ஒரு குறிப்பிட்டு எல்லா இடத்துலையும் நடக்காது. இந்த இடைப்பருவ பீச்சுக்குரிய இந்த காலகட்டத்தில் நாட்டின் எல்லா பகுதிகளும் மழை பெய்யும், எல்லா நாளும் பெய்யாது. இடையிடையே ஒவ்வொரு பகுதிகளில் எங்கெங்கே அந்த கிளவுட்ஸ் ஃபார்ம் பண்ணப்படுதோ அங்கே தான் மழையை பெய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற நேரங்களில் அநேகமாக பலத்த காற்று வீசும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில இடங்களில் பலத்த காற்று வீசி கூரைகள் பிச்சு கொண்டு போனது, மரங்கள் முறிந்தது, மின்கம்பங்கள் உடைந்து விழுந்தன, அப்படி பல சேதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதன் போது பலத்த மழையும் பெய்யும், மின்னல் தாக்கங்களும் ஏற்படும். ஆமாம். அப்போ இவ்வாறு மின்னல் தாக்கங்கள், பலத்த காற்று, பலத்த மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தான் மிக்க கவனமாக மக்கள் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது. இது அதிகமாக இடைப்பருவ பேச்சுக்குரிய காலநிலையில் தான் இது ஏற்படும். தற்பொழுது எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் 4ஆம் தேதி முதல், அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரையில் இவ்வாறு சூரியன் இலங்கைக்கு மேலாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு பயணிக்கின்ற போது ஒரு சில பிரதேசங்களில் இந்த இடைப்பட்ட பிரதேசங்களில் வெப்ப அதிகரிப்பு கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால், இப்போ 5ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையில் ஏப்ரல் மாதத்தில் 5ஆம் தேதி என்று நாங்கள் சொல்லும் போது இலங்கைக்கு மேலாக அம்பலாங்கொடை, பஸ்கொடை, வீரவிலை அப்படியான பிரதேசங்களுக்கு மேலால் சூரியன் இந்த பிரதேசங்களுக்கு மேலே சூரியன் உச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த பிரதேசங்கள் வெப்ப அதிகரிப்பு காணப்படும். கிட்டத்தட்ட எத்தனை பாக செல்சியஸ்? சாதாரணமாக ஒரு 32, 33, 34, 36க்கும் போகலாம். இவ்வாறான நிலையில் காணப்படும். பகல் வேளைகளில் நான் முன்னர் கூறியது போல பகல் வேளைகளில் தெளிவாகவும், மாலை வேளைகளில் இப்படி இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படும். சில இடங்களில் மழை பெய்யாமலும் போகலாம், வெப்ப அதிகரிப்பு காணப்படும், மழை பெய்யாமல் போகலாம், மக்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். அவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் எங்களால் இரவில் படுக்க முடியவில்லை, பகலில் வெளியே செல்ல முடியவில்லை, இவ்வாறு பல அசௌகரியமான சூழ்நிலைகளை காணக்கூடியதாக இருக்கும். அந்த வேளைகளில் எமது ஊடகவியலாளர்கள் பெருமளவில் அதை தெளிவுபடுத்தி கொண்டிருப்பார்கள் எங்கள் மூலம் பெற்றுக்கொண்டு. அடுத்த நாளை பார்க்கும்போது நாங்கள் 6ஆம் தேதி, ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நாங்கள் பார்க்கின்ற போது களுத்துறை வடக்கு, நிவிட்டிக்கலை, ரஜவக்கு அப்படியான பிரதேசங்களுக்கு மேலால் சூரியன் உச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 7ஆம் தேதியை பார்க்கின்ற போது நாங்கள் ஏப்ரல் 7 வத்தளை, குணுப்பிட்டிய, கோமாரி அந்த சைடு, இப்போ இங்கேருந்து இங்கெல்லாம் மாறுது. அந்த இடங்கள்ல இருக்கும். 8ஆம் தேதியை பற்றி சொல்லும்போது குறிப்பிட்டு நான் சொல்லணும், என்னோட ஊருக்கு மேலே போகுது. அதான் இதில் விசேடமான விஷயம். என்னுடைய சொந்த இடம் நிந்த ஊர். நிந்த ஊருக்கு மேலால சூரியன் உச்சம் கொடுக்குது. அப்போ அந்த காலகட்டங்களில் கசலக்க, நிந்த ஊர் அப்படியான இடங்கள்ல. 9ஆம் தேதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பொத்துவவை, ஊரணி என்று சொல்லும்போது பொத்தியில்
ஏரியா அந்த ஏரியாவில் போய்கொண்டிருக்கின்றது. 10ஆம் தேதி பங்குரான பனிச்சங்கேணி அப்படியான இடம். 11ஆம் தேதி சங்குன்குழி அப்படியான இடத்துக்கு மேலே போகுது. 12ஆம் தேதி முருங்கன் ஏரியா, மன்னர் ஏரியாவில் போய் 13ஆம் தேதி உயிலங்குளம் அப்படி ஏரியாவில் போய் 14ஆம் தேதி எலிஃபண்ட் பாஸ் யானைரவு அந்த இடத்தால போய் 15ஆம் தேதி கடல் பகுதியால் அது பாஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் எங்களுக்கு அதிகமான வெப்பநிலையை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே காலநிலை மாற்றம் குறித்து ஒரு அருமையான ஒரு விரிவான விளக்கத்தை வந்து சார் தந்திருக்கீங்க. அந்த வகையில் தான் உங்களுடைய பிரதான தொழிலே வந்து இந்த வானிலை அவதானம் என்பதாக காணப்படுகின்றது. முன்பெல்லாம் இந்த வானிலை அவதானம் என்னும் பொழுது வானத்தை பார்த்து தான் ஏதோ அறிக்கை சொல்கிறாங்க போல இருக்குது. இது எங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களை வைத்தே வந்து ஆதி காலங்களில் மேகங்களை வைத்துக்கொண்டு இப்போ தான் மழை பெய்யும், இப்போ தான் வெயில் அடிக்கும் என்பதாக வந்து கூறியதாக வந்து எங்களுடைய வரலாற்று ஆய்வு மூலமாக நான் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுதை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வானிலை அவதானம் என்பது வந்து ஒரு துல்லியமான விடயமாக மாறிவிட்டது என்பதாக. இனி இந்த வானிலை அவதானம் என்றால் என்ன, இதன் மூலமாக என்னென்ன கடமைகளை வந்து நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கீங்க? ஆம் தினேஷ், வானிலை அவதானம் என்று சொல்லும் போது நாங்கள் வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, ஈரப்பதன், காற்று, அதன் திசை, காற்றின் வேகம், இவ்வாறான நிலைமைகளை தான் நாங்கள் வானிலை என்று குறிப்பிடுகின்றோம். அந்த வானிலையை சாதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய 33 வருட சேவையில் நான் தற்பொழுது 33 வருடத்தை கடந்து விட்டேன். 33 வருட சேவையில் நான் ஜாயின் பண்ணும்போது இருந்த தொழில்நுட்பத்தை விட தற்பொழுது 80% அது விருத்தி அடைந்திருக்கின்றது. அதாவது எங்களுக்கு நவீன கருவிகள் கிடைத்திருக்கின்றன. நாங்கள் வானியல் என்று சொல்லும்போது நாங்கள் எங்களுடைய அதாவது இலங்கையில் 23 முக்கிய நிலையங்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய தலைமை காரியாலயம் கொழும்பு பௌத்தலக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அதில் தான் நான் கடமை புரிகின்றேன். ஏனைய பிரிவுகள் 23ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் காணப்படுகின்றது. அந்த மாவட்டங்களில் இருந்து அந்த 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அங்கிருந்து அவங்க அறிக்கைகளை இங்கே எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கும். அந்த அறிக்கையில் அவர்கள் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ வெப்பநிலையை பற்றி அறிகிறதுக்கு வெப்பமானிகள் இருக்குது. காற்றின் வேகத்தையும் திசையையும் அறிவதற்கு காற்று மானி என்று சொல்கிறேன், அனிம மீட்டர் இருக்கிறது. அமுக்கம் முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. இதெல்லாம் நான் படிச்சிருக்கீங்க. அமுக்கம் என்று சொல்லும்போது அமுக்கத்தை பார்க்கறதுக்கு அமுக்கமானி இருக்கின்றது. இவ்வாறு வானி மேலே மேகத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு படித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேகத்தை பார்த்து அதாவது எங்களுடைய கண் பார்வையில் 8ல் ஒரு பங்கில் எவ்வளோ இருக்கின்று பார்த்து துல்லியமாக கணித்து அதில் என்னென்ன வகையான மேகங்கள் இருக்கின்றது, எந்த திசையில் அது மூவ் பண்ணுகின்றது, என்ன கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி கொண்டிருக்கின்றது, காற்றின் வேகத்தை தற்போது நொட்ஸின் அலகில் தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். எல்லாமே அங்கிருந்து அனுப்பி வைத்து கொண்டிருப்பார்கள். இதே நேரம் எங்களுக்கு சேட்டலைட் படத்தின் மூலமாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. ஆகவே அதுக்குரிய வேறு பிரிவு, அதாவது இந்த போகாஸ்டிங்கை செய்கிறதுக்கு சொல்லி ஒரு பிரிவு ஒன்று எங்களுடைய திணைக்களத்தில் இருக்கின்றார்கள். மீட்ரோலஜிஸ்ட்னு சொல்லி சொல்கிறவங்கள அவங்க இந்த பிரிவுகள் எல்லாம் வைத்து அவங்க அதாவது கணிப்பீடு செய்து அந்த கணிப்பீட்டின் மூலமாகத்தான் போகாஸ்டிங் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அவங்கள் கூறுவார்கள், இப்போ நாளைக்கு மழை ஆரம்பிக்கின்றது. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ தற்போது நிலவி கொண்டிருக்கின்ற இந்த வறட்சியான காலநிலை அநேகமாக 20ஆம் தேதி சற்று குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஒரு சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நாடு முழுவதிலும் காணப்படுகிறது. ஆகவே ஓரளவு இந்த வெப்பம் தனிய தொடங்கும். இது தணிந்து பின்னர் நான் முன்னர் கூறியது போன்று இன்டர்மான்சூன் இடைப்பருவ பேச்சு ஆரம்பமாகிற நேரங்களில் வெப்பம் இருக்கும். ஆகவே ஏப்ரல் மாதம் முடிகிற வரையில், அதாவது மே மாதத்தில் தான் எங்களுடைய தென்மேல் பருவ பேச்சு ஆரம்பமாகிறது. அது வரையில் வெப்ப அதிகரிப்பு காணப்படும். ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அதிகமான ஒரு வெப்பமான சூழ்நிலை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கட்டும். எனவே இதானது வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் தொடரும் என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே இந்த காலநிலை மாற்றம் என்பது வந்து எல்லோரும் வந்து அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்கின்றது. எனவே அது குறித்தான் இன்றைய நாங்கள் மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கு முன்பாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த வானிலை அவதானம் என்பது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாறை கொண்டது. கிட்டத்தட்ட 1846ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் விளாடிமிர் கோப்பர் என்பதுதான் முதலாவதாக அந்த வானிலை சம்பந்தப்பட்ட
சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு சில குறிப்புகளை வந்து கொண்டு வந்தார். அந்த குறிப்புகள் மூலமாக ஏற்பட்ட சில தடங்கல்கள் சிக்கல்கள் நிமித்தம் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட வானிலை அவதானித்து 80% துல்லியமான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் என்பதாக வந்து. எனவே அந்த அளவுக்கு இந்த காலநிலையும் சரி வானிலை அவதானமும் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்திக்கு உள்ளாகியிருக்கின்றது. தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தம் பல்வேறு விடயங்களை வந்து சரியாக அந்தந்த தினங்கள் குறித்தும் சொல்வதற்கும் இந்த வானிலை அவதான நிலைய பொறுப்பதிகாரிகள் வந்து தயாராக இருக்கின்றார்கள். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த காலநிலை மாற்றம். இதன் மூலமாக எதிர்வரும் காலங்களில் இலங்கை மக்களுக்கும் இலங்கைக்கும் அதேவேளை பொருளாதாரத்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், இதிலிருந்து எவ்வாறு நாங்கள் மீட்சி கொள்ளலாம் என்பதாகத்தான் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக ஒரு எச்சரிக்கை நிகழ்ச்சியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக எங்களோடு பல்வேறு விளக்கங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய தேசமானிய முகமது ஷாலிகின் மிகவும் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு அதிகாரியாக கூட இணைந்து கொண்டிருக்கின்றார். சார், நீங்கள் இடைவெளிக்கு முன்பாக சொல்லியிருந்தீங்க சில மேகக்கூட்டங்களை வைத்து சில தரவுகளை வைத்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தி நாங்கள் தரவுகளை கொடுப்போம், முடிவுகளை அறிவிப்போம் என்பதாக வந்து. எனவே நீங்கள் சில மேகக்கூட்டங்களை அவதானித்து நட்சத்திரங்களை அவதானித்து சில சொல்லக்கூடிய அந்த எதிர்வு கூறல்கள் வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்பாடதாக காணப்படும்? சில வேளைகளில் நாங்கள் நியூஸில் வந்து பார்ப்போம், செய்தி அறிக்கைகளை கேட்டுப்போம், பத்திரிகைகளை வாசிப்போம் வந்து நாளைக்கு மழை பெய்யும் என்பதாக. ஆனால் மழை பெய்யாது, அதிகமான வெயிலான உஷ்ணமான ஒரு காலநிலை வந்து ஏற்படும். எனவே இந்த தரவுகள் எப்பொழுது வந்து பாதிப்படையும், இந்த காலகட்டத்தில் உங்களாலேயே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும்? கடந்த காலங்களில் எங்களுடைய தொழில்நுட்பங்கள் பெருமளவில் முன்னேறாது, அதாவது எங்களுக்கு கடந்த காலங்கள்னு சொல்லும்போது சுமார் நீண்ட காலங்களுக்கு முன்னர் எங்களுக்கு அந்த தொழில்நுட்ப வசதிகள் போதாமையினால் சில நேரங்கள் எங்களால் அந்த தவறுகள் விடப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் எங்களுடைய திணைக்களம் சரியான முறையில் சரியான தகவல்களை வழங்குகின்றது. அதாவது 10 நாளைக்கு உரிய, அதாவது ஒரு குறிப்பிட்ட நீண்ட கால இதில் எங்களுக்கு போகாஸ்டிங் பண்ண முடியாது. அதாவது ஒரு மாத கணக்கில் எந்த ஒரு போகாஸ்டிங் யாராலும் செய்ய முடியாது, உலகத்தில் யாராலும் அந்த போகாஸ்டிங் செய்ய முடியாது. அப்போ காலநிலை மாற்றம்ங்கிறது வானியல் மாற்றம் ஒவ்வொரு நாளும் நடைபெறும். காலநிலை மாற்றம் அது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது, குறிப்பிட இந்த காலத்தில் இந்த மாற்றம் தான் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். வானிலை என்று சொல்லும்போது அந்தந்த நிமிடங்களில் அந்தந்த நேரங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே தற்பொழுது எங்களுடைய திணைக்களம் ஒரு 10 நாளைக்குரிய போகாஸ்டிங்கை தீர்மானிக்கின்றது. அதாவது இந்த 10 நாளைக்கு முதல் இந்த பீரியடில் மழை பெய்யலாம், இந்த பீரியடில் வெப்பம் ஏற்படும் கூடுதலாக, இந்த பீரியடில் காற்று வீசக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற அந்த தெளிவான விளக்கங்களை தற்பொழுது சொல்லக்கூடிய நிலையில் எங்களுடைய தொழில்நுட்பம் அமைஞ்சிருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் அதிகமான உஷ்ணம் நிலவுவதை அவதானிச்சிருக்கிறோம். எனவே இப்போ நிலவக்கூடிய இந்த காலநிலை மாற்றமும் சரி இந்த உஷ்ணமான நிலையும் கூட குறிப்பாக எந்தெந்த துறைகளை அதிகமாக வந்து பாதிப்படைய வைத்திருக்கின்றது? இந்த வெப்ப அதிகரிப்பானது பொதுவாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் விவசாயத்துறையில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்திக்கலாம். பொதுவாகவே மழைகள் போது அதிகமாக இவ்வாறான நிலைமை ஏற்படலாம். இதில் 2 வகையான நன்மை தீமைகள் காணப்படுகின்றது. வெப்பம், அதாவது மழை பெய்யாத சந்தர்ப்பத்தினால் வடகிழக்கில் உள்ள விவசாயிகளுக்கு இது ஒரு நன்மையாக போய்விட்டது. அதாவது வேளாண்மை செய்து அவர்கள் அறுவடை செய்கிற காலங்களில் அதிக அளவில் மழை பெய்தால் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். ஆனால் இம்முறை அவ்வாறான நிலைமை ஏற்படவில்லை. அறுவடையும் போது அதிக அளவு மழை இல்லாமல் வெப்பம் கூடுதலாக காணப்பட்டதால் அவர்களுக்கு விளைச்சல் கூடுதலாகவும் அவங்க நஷ்டமடையாத சூழ்நிலையும் காணப்பட்டது. மாறாக மழை கூடுதலாக பெய்ததால் என்ன நடந்தது, அப்கண்ட்ரியிலே நுவரெலியா அந்த சைட்டுகளில் உள்ள அந்த விவசாயிகளுக்கு அவங்களுடைய மரக்கறி வகைகளெல்லாம் அழுகி போனது. அப்போ இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை தான் எங்களுக்கு கொஞ்சம் பொருத்தமாக இருக்குது, இப்போ தான் அதை செயல்படுத்தலாம்னு சொல்லி. அது ஒரு புறம் இருக்க மக்களுக்கும் இதனால் தீங்கு ஏற்படுகின்றது. அதாவது அவர்களுக்கு வெப்ப அதிகரிப்பு காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பல்வேறு வகையான நோய்கள் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இப்பொழுது டாக்டர்கிட்ட நாங்கள் போனால் சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் வைரல் ஃபீவர் வெப்ப அதிகரிப்பு, அதனால் பல வகையான நோய்கள், தலையிடி, காய்ச்சல், சளி, சுரம், அப்படி பல வகையான பிரச்சனைகள். சிலருக்கு தோல் நோய்கள் கூட ஏற்படுகின்றது வெப்பம் அதிகரித்து காணப்படுவதனால். அப்போ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்போ தோல் நோய்கள் வர்றதுக்கு காரணம் அவர்கள் வெளியில் திரிவதால், வெளியே செல்வதால் தான் வெப்பம் கூட வெளியில் செல்வதால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றது. அவ்வாறான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பல காரணங்கள் நாங்கள் கூறலாம். அவ்வாறான காரணங்கள் என்னென்னு சொன்னால் அவர்கள் முதலாவது இவ்வாறான சூழ்நிலையில் அதிக நீர் அருந்த வேண்டும். அவங்க எங்களுக்கு அதாவது நீர் இழப்பு ஏற்படுகின்றது. அதுக்காக அவர்கள் கூடுதலான அளவில் நீர் பருக வேண்டும். அடுத்ததாக
சிறு பிள்ளைகளை வெளியில் வெயிலில் செல்ல விடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். என்ற பிள்ளைகள் இலகுவில் அவர்கள் சோர்வடைந்து விடலாம். அப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. முதியவர்கள் நல்ல வயது சென்றவர்கள், சில குடும்பத்தில் 70 80 வயது 90 வயது மதிக்கத்தக்கவர் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இவ்வாறான ஒரு 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 போசாக்கு குறைவான ஒரு நிலை ஏற்படலாம். அவர்களுக்கு இடைக்கிடையே நீராகாரத்தான உணவுகள் கொடுக்க வேண்டும். சில நிலைகளில் மயக்கங்கள் ஏற்படலாம். அப்படி வந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்தினால், குறிப்பாக அதிகமான வெப்பம் நிலவக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த காலநிலை மாற்றம் என்னும் பொழுது இந்த வெயில் தான் அதிகமாக இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சராசரியாக இலங்கை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு இதனுடைய வெப்ப பாகை வந்து இருக்க வேண்டும்? இது அதீதமாக இப்பொழுது காணப்படுகின்றதா, குறிப்பாக இது மிதமான நிலையில் தான் இருக்கின்றதா? ஆம், நாங்கள் வெப்பநிலை என்று சொல்லும்போது அறை வெப்பநிலை என்று தான் நாங்கள் குறிப்பிடுவோம். மிதமான வெப்பநிலை. அறை வெப்பநிலை என்று சொல்லும்போது சராசரி 30 வாசி, சராசரி 30 குறைய இருந்தால் பிரச்சனை இல்லை. 30க்கு மேலே செல்ல கொஞ்சம் எங்களுக்கு அசௌகரியமான சூழலை தென்படும். அந்த இவ்வாறான காலங்களை நாங்கள் பார்க்கின்ற போது 2018 2019 காலப்பகுதிகளில் நாங்கள் பார்க்கின்ற போது 2019 ஏப்ரல் மாதத்தில் புலனறுவ பிரதேசத்தில் 36.6 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் பதிவு செய்யப்பட்டிருக்குது 2019. அதே நேரம் மார்ச் மாதத்தில் குர்நாகலில் 36.1 கடந்த வருடம். பிப்ரவரியில் 33.9, ஜனவரியில் 33.3. அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்சை பார்த்து போகிற நேரம் கூடிக்கொண்டு போகுது. அப்போ நான் உங்களுக்கு முன்னர் கூறினது போன்று, அதாவது வெப்ப அதிகரிப்பானது அந்த அந்த சூரியன் அந்த உச்சம் கொடுக்குற அந்த காலங்களை நெருங்கி வார நேரம் வெப்ப அதிகரிப்பு கூடுதலாக காணப்படும். இதே நேரம் நாங்கள் 2018 நாங்கள் பார்க்கின்ற போது ஏப்ரல் மாதத்தில் 2018 ஏப்ரல் மாதத்தில் 2 இடங்களில், ஒன்று வவுனியாவில், அடுத்தது அனுராதபுரத்தில் 34.7 பாகை பதியப்பட்டிருக்கிறது. மார்ச் மாதத்தில் குர்நாகலில் 34.4, பிப்ரவரியிலேயும் குர்நாகலில் தான் காட்டப்பட்டிருக்கிறது 34.3, ரத்னபுரையில் 32.7. இவ்வாறு வெப்ப அதிகரிப்பானது ஜனவரியில், இந்த டிசம்பரில் மழை அங்கே பெய்யும். ஆகவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படின்ட்டு போகும்போது அது கூடிக்கொண்டு போய் பிறகு மே மாதத்தில் அது குறைஞ்சு கொண்டு போகணும். ஆனால் இலங்கையின் நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது இலங்கையில் அதிக வெப்பமாக பதியப்பட்டிருக்குது 1983ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி. அதாவது வவுனியா பிரதேசத்தில் 40.1 பாகை செல்சியஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை வரலாற்றில் அதி கூடிய வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு இந்த அளவுக்கு வெப்பம் இலங்கை போகலை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது 2018 இந்தியாவில் அதிக வெப்பம் ஏற்பட்டு அதிகமான ஆட்கள் இறந்து போயிருக்காங்க அதில். அப்போ அவ்வாறான சூழ்நிலை இலங்கையிலும் இப்படியான நிலை ஏற்படுமா என்று சொல்லி நிறைய மக்கள் மத்தியில் அச்சம் தென்பட்டது. ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் எங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய அறிக்கை என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல போனால் இலங்கை ஒரு தீவு, ஒரு சின்ன ஒரு நாடு. இலங்கையை வளைச்சி கடல் சூழ்ந்திருக்கின்றது. அதனால் எப்பொழுதும் ஆவியாதல் நடக்கும் தானே. ஆவியாதலால் எப்படியும் இலங்கையை இவ்வாறான வெப்பநிலை வந்து தாக்குறதுக்குரிய சான்ஸ் மிக குறைவு. ஆகவே இலங்கை மக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அதாவது அதிர்ஷ்டசாலிகள், பெருமளவில் அனர்த்தங்களிலிருந்து தப்பக்கூடிய வாய்ப்புகள் கூட. ஆனால் வெள்ளங்கள் வரும் பொழுது, மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் பொழுது அதிகமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்லும் போது உலக மட்டத்தில் நாங்கள் பார்க்குற நேரம் இலங்கைக்கு குறைவு தானே. ஆமாம், பொதுவாகவே அதாவது வெப்பத்தோடு ஒப்பிடும் பொழுது, வெப்பம், வெள்ளப்பெருக்கு அப்படின்ட்டு பார்க்குற நேரம் உலக மட்டத்தில் உள்ள வேறு நாடுகளை ஒப்பிட்டு பார்க்குற நேரம் இலங்கையில் அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. அதுகளும் இல்லைன்னு சொன்ன, இப்போ மழை பெய்யலன்னு சொன்னால் என்ன இவங்களால வாழையில் அது கூட போகிறது, வெள்ளம் போகிறது, அது நீ வேற பிரச்சனை. அது என்ன அடுத்தது வெப்பமும் வேணுமே. ஆமாம், அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு மிதமான அளவில் இருந்தால் தான் பொருத்தமானதாக காணப்படும். இந்த காலநிலை மாற்றம் குறித்த ஒரு மாநாடு, அதாவது பாரிஸ் மாநாடு என்பதாக சொல்லப்பட்டது 2015ஆம் ஆண்டு சொல்லப்பட்ட அந்த மாநாட்டில் வந்து குறிப்பாக 2050ஆம் ஆண்டு அளவில் உலகத்தினுடைய அந்த வெப்பநிலை வந்து கணிசமாக அதிகரிக்கும் என்பதாக ஒரு ஆய்வு வந்து குறிப்பிட்டிருந்தது. அதிலுடைய தனி மனிதர்களுடைய செயற்பாடுகளும் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். நிறைய தொழிற்சாலைகளுடைய அந்த
கழிவகற்றல்கள், காபனுடைய பாதிப்பு அதிகமாக இருத்தல், இதன் மூலமாக அதிகமான பாதிப்பு ஏற்படும் என்பதாக சொல்லியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இலங்கையிலும் கூட இந்த 2050ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு உஷ்ணநிலை ஏற்படும் என்பதாக சொல்லியிருந்தார்கள். எனவே அது எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், அது இது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது? ஆம், என்னென்னு சொன்னால் இலங்கையில் அதிகமாக மரங்கள் வெட்டப்பட்டுட்டு பொதுவாக நீங்கள் பார்த்த பல காரணங்கள் அதுக்கு மக்கள் குடியேற்றத்தால் மலைநாட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் நிறைய மண் சரிவு ஏற்பட்டு நிறைய மரங்கள் அழிந்து விட்டது. மக்கள் குடியேற்றத்தால் நிறைய மரங்களை வெட்டிட்டாங்க. ஆகவே மழை வீழ்ச்சி குறைஞ்சிட்டு. அடுத்தது நீங்கள் சொன்னது போன்று தொழிற்சாலைகள் கூட ஆரம்பிக்கப்பட்டுட்டு அதிலிருந்து வெளியேற்றப்படுற கார்பன் டை ஆக்சைடு மேலே சென்று அது எங்களுக்கு கடுதியான தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. இது தவிர ஓசோன் பிரச்சனை உலகம் முழுக்க இருக்குது. ஆகவே உலக மட்டத்தில் வெப்ப அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அது இலங்கையும் பாதிக்கலாம். எனவே வந்து இலங்கையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. எனவே 2050ஆம் ஆண்டை நோக்கி தான் அதிகமான நாடுகள் தங்களுடைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்கின்றன. அதோடைய சனத்தொகை வளர்ச்சியாக இருக்கலாம், மொழி வளர்ச்சியாக காணப்படலாம். அதே வழியில் வந்து நாட்டுடைய கல்வி, அபிவிருத்தி, பொருளாதாரம் என்று பல்வேறு துறைகளை மையப்படுத்தி சகலதையும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆமாம், 2050ஆம் ஆண்டை குறிவைத்தான் அனைத்து நாடுகளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே அது வெப்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. வெப்பமானது குறிப்பாக இலங்கை பொறுத்தவரை 2050ஆம் ஆண்டு கணிசமாக அதிகரிக்கும். அதற்கு ஒவ்வொரு தனி மனிதனும் இப்பொழுது முதலே அதற்கேற்ற வகையில் வந்து முன்னெச்சரிக்கையாக அவதானத்தோடு நடந்து கொண்டால்தான் குறிப்பிட்ட அளவாவது அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் என்பதாக பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக முடிவுகளும் சொல்லப்பட்டுள்ளன. மக்கள் சேவை நிகழ்ச்சியில் இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் குறித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்கு தகுந்த ஆதாரங்களோடு துல்லியமான தரவுகளோடு பல்வேறு விளக்கங்கள் இந்த நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கின்றார் தேசமானிய முகமது ஷாலிஹின் அவர்கள். அவருடைய பேரிலேயே, அவருடைய பதவியிலேயே ரேடார் பிரிவின் பொறுப்பதிகாரி என்ற ஒரு பதவும் கூட காணப்படுகின்றது. எனவே இந்த ரேடார் என்ற ஒரு வசனம் வந்து இலங்கையர்களுக்கு புதிய ஒரு வசனம் கிடையாது. யுத்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் இலங்கையினுடைய பல்வேறு நிலைகளில் பயன்படுத்தப்பட்ட அந்த சொல் தான் ரேடார் என்ற ஒரு சொல். எனவே இந்த ரேடார் என்ற அந்த தொழில்நுட்பம் சரி, இந்த சொல்லும் சரி, இலங்கையை பொறுத்தவரையிலும் குறிப்பாக இந்த காலநிலையை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு ஒரு பயன்பாடு மிக்க ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. ரேடார் மூலமாக என்னென்ன விடயங்களை சார் இந்த காலநிலையை நீங்கள் அவதானத்துக்கு கொண்டு வந்தும் அதை மக்களுக்கும் சொல்வதற்கு இந்த ரேடார் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயமாக காணப்படுகின்றது? ஆம், ரேடார் பிரிவின் நான் பொறுப்பதிகாரியாக இருக்கிறேன் என்று கூறியிருந்தேன். ரேடார் பிரிவுன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் அந்த யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற ரேடார் அல்ல இது. இது நாங்கள் எங்களுக்கு அறிந்த வகையில் அதுதான் ரேடார். இது நாங்கள் சொல்கிறது என்னென்னு சொன்னால் அப்போ ஒப்சர்வேஷன், அதாவது மேல் வளிமண்டல அவதானிப்புன்னு சொல்கிறது. அப்போ அதில் 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று அதாவது பைலட் பலூன் ஒப்சர்வேஷன், அடுத்தது ரேடியோ சொண்டுன்னு சொல்லி சொல்கிறது. 2 பிரிவுகள் அதில் காணப்படுகின்றது. அதாவது பைலட் பலூன் சொல்லும்போது ஒரு நாளைக்கு நாங்கள் 3 பலூன் நாங்கள் வளிமண்டலத்துக்கு அனுப்புகிறோம். அதன் மூலம் நாங்கள் என்னத்தை பெறுகிறோம்னு சொன்னால் காற்றுன்ற வேகத்தையும் காற்றுன்ற திசையையும் அறிகிறது. அதாவது மேலே செல்ல மேலே, அதாவது இப்போ ஹைட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 300, 600, 900, 1500, 2500 அப்படி மீட்டர்ஸ்களில் நாங்கள் பார்க்குற நேரம் மேலே செல்ல வெவ்வேறு அளவில் காற்று வீசும், வெவ்வேறு திசையில் காற்று வீசும். அதுதான் எங்களுக்கு ஃபோர்காஸ்டிங்கு மிக முக்கியமான விடயம். அதை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கலாம் எந்த பக்கம் போகும். இப்போ நாங்கள் சும்மா நாங்கள் சொல்லி இல்லாத எந்த பக்கம் மழை பெய்யும் சொல்லி மேகம் ஒரு பக்கம் உருவாகும், அடுத்த பக்கம் மழை பெய்யும். அப்போ மேகம் அந்த காற்று அந்த திசையிற பக்கம் போய்த்தான் அந்த மழையை பெய்விக்கும். ஆகவே அது ஒரு நாளைக்கு 3 பலூன் நாங்கள், அது சிவத்த பலூன். இப்போ நீங்கள் ஸ்கூல் காலங்களில் நீங்கள் அங்கே வந்திருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவப்பு பலூன் நாங்கள் அதுக்கு விடுகிறோம். அது தியடலைட் மூலமாக தான் அது செய்யப்படும். அது ஒரு நாளைக்கு 3. இவை தவிர நாங்கள் ரேடியோ சொண்டு நான் சொன்னேன், அதாவது உயர் மானி என்று சொல்லி சொல்கிறது. அதாவது அந்த இது இலங்கைக்குரியது அல்லது நாங்கள் அது வாங்குறது அதுக்கு பயன்படுத்துகிற பலூன் 200 கிராம், அது எம்டி பலூன் 200 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கு ஹைட்ரஜன் கேஸ் 600 கிராம் யூஸ் பண்ணி 800 கிராம்ஸுக்கு வரக்கூடிய மாதிரிக்கு நாங்கள் அந்த பலூன் சைஸ் எடுப்போம். வெள்ளை பலூன், அது பெரிய பலூன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நேரங்களில் மேலே போகிறது. அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற அந்த ரேடியோ சொண்டுன்னு சொல்கிறது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு வகையான சொண்டுகள் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். தற்போது நாங்கள் அதிநவீன ரேடியோ சொண்டு, அதாவது IMS 100 என்று சொல்கிற 38 கிராம்ஸ் கொண்ட ரெஜிஃபோம் பட்டியால் மூடப்பட்ட IMS 100 பலூன் தான் நாங்கள் இந்த ரேடியோ சொண்டு தான் நாங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். அந்த இது ஜப்பானில் இருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. இந்த பலூன் இந்தியாவிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். பலூன் இந்தியாவிலிருந்து, ரேடியோ சொண்டு ஜப்பானிலிருந்து.
இதை நாங்கள் அந்த அந்த 800 கிராம் கொண்ட அந்த பலூன் இந்த 38 கிராம்ஸ் கொண்ட அந்த ரேடியேஷன்டே மேலே எடுத்துக்கொண்டு போகும். அது ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் அதில் இருக்கிறதால அது கொண்டு போகும். இது எவ்வளவு தூரம் போகும்னு சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறோன்னா அதை தீர்மானிக்கிற சக்தி பலூனுக்கு தான் இருக்குது. பலூன் எப்போ வெடிக்குதோ அப்போ இந்த ரேடியேஷன் எங்களுக்கு தகவல் தரதை விட்டுரும். சரிதானே? அப்போ நாங்கள் அந்த பலூன் இந்த ரேடியேஷன்ட நாங்கள் எங்களோட இதுக்கு செட்டிலைட்டு கூட செட் பண்ணி எங்களுக்கு சொப்பையாரில் எங்களுக்கு தகவல் தந்து கொண்டு இருக்கும். அப்போ அதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். நான் பார்த்து அதுக்குரிய தரவுகளை நான் எடுத்துக்கொண்டு இருப்பேன். அதாவது இது போகும். இது போகிற நேரங்களில் எங்களுக்கு காற்றின் வேகம், காற்றின் திசை, அமுக்கம், வெப்பம் இவ்வாறான தரவுகளெல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கும். மேலே செல்ல செல்ல அமுக்கமும் குறையும், வெப்பநிலையும் குறையும். இது சாதாரண விதி. மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைஞ்சு கொண்டிருக்கும், வெப்பநிலையும் குறைந்து கொண்டிருக்கும். அப்போ பலூன் நாங்கள் நான் உங்கள்ட்ட சொன்னேன் 800 கிராம்ஸ் கொண்ட அந்த பலூன் மேலே போக போக அதில் அமுக்கம் குறைய குறைய பிரமாணம் பெருக்கும், சைஸ் பெருக்கும். ஒரு நிலையில் அது வெடிக்கும். வெடித்த உடனே எங்களுக்கு தகவல் இல்லாமல் போயிடும். ஆகவே எங்களுக்கு தெரியும் என்னென்ன ஹைட்டில் எங்களுக்கு இது பண்ணப்பட்டுச்சு என்று சொல்லி அந்த தகவலை நான் ஃபோகாஸ்டிங் டிவிஷனுக்கு நான் அனுப்பி வைப்பேன். அப்போ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் உண்டு. குறிப்பாக எந்த காலகட்டத்தில் இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தி இது நாங்கள் இல்லை இது எந்த நாளும் நாங்கள் செய்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்கள் அதாவது ஒரு கிழமையில் 3 தடவை. எந்த ஆண்டு தொடக்கம்? நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் செய்து வருகின்றோம். திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்களில் தான் ரேடியேஷன் மாத்திரம் அனுப்பப்படுகிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு தரம் இந்த ரேடியேஷன் நாங்கள் அனுப்புகிற நேரம் கிட்டத்தட்ட 40,000 கோஸ்ட் ஆகுது ஒரு நாளைக்கு. அப்போ கிழமையில் 3 நாட்கள் சரியான முறைப்படி நாங்கள் அனுப்பணும் முடிச்சோன்னா ஒரு நாளைக்கு 2 அனுப்பணும். காலையில் ஒன்று பின்னரம் ஒன்று அனுப்பணும். தொழில்நுட்பம் கூடிய அல்லது முதலாளித்துவ நாடுகளில் அதாவது இந்தியாவெல்லாம் பெருமளவில் அவங்க அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. பெரிய நாடு. தற்பொழுது இதற்கு மேலதிகமாக அதாவது டுப்ளர் ரேடார் என்ற கருவி பொருத்தப்பட இருக்கின்றது. அது இலங்கைக்கு 2 பொருத்துறதுக்கு ஜப்பான் அரசாங்கம் எங்களுக்கு வழங்குகின்றது. அதில் ஒன்று புத்தளத்தில் பொருத்தப்படுகிறது, அடுத்தது பொத்தியில் பொருத்தப்படுகிறது. அதாவது இலங்கையை 2ஆக பிரித்து 2 பகுதியை அது கவர் பண்ணக்கூடியதாக அது இருக்கும். இந்த இதர தொழில்நுட்பம் என்னென்னு சொன்னால் இதை விட இப்போ ரேடியேஷனை விட இது ஒரு படி மேலதிகமானது. அதாவது இப்போ தற்போது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களோட திணைக்களம் மாவட்ட மட்டத்தில் தான் நாங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாகாணத்தில் மழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் சொல்லி. அது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இந்த கிராமத்தில் இத்தனை மில்லிமீட்டருக்கு மழை பெய்யும் என்று துல்லியமாக சொல்லக்கூடியதாக மிக துல்லியமாக சொல்லக்கூடிய கிராம ரீதியாக வில்லேஜஸ் வைஸ் எங்களுக்கு அதை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் நினைக்கிறேன் 2021 முதல் இலங்கையில் 90% அளவில் நாங்கள் எங்களுடைய சேவையை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையான விஷயம். எனவே எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். குறிப்பாகவே இந்த வானிலை அவதார நிலையத்திற்கு ஒரு பேர் இருக்கின்றது, பொய் கூறக்கூடிய ஒரு நிறுவனம் என்பது. இது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் நாங்கள் இந்த வானிலை அவதான இந்த செய்தி வந்தாலே உடனே சில பேர் ரேடியோவை டிவி ஆஃப் பண்ணி விடுவார்கள். அந்த அளவுக்கு அதை ஏன் கேட்கணும் என்பதான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒன்று சொல்வார்கள், இதில் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லைன்னா கால்நிலையில். எனவே இப்பொழுதை பொறுத்தவரையில் அதிகமானவர் மிக அவதாரமாக பார்க்கக்கூடிய செய்தியாக இந்த வானிலை அவதானம் தான் மாறி இருக்கின்றது. குறிப்பாக கடல் தொழில் புரியக்கூடியவர்களுக்கு, விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு, பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களுக்கு என்று நாளாந்தம் முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயமாக இந்த காலநிலை மாற்றம் குறித்த செய்தி தான் மாறி இருக்கின்றது. எனவே இந்த செய்தி இப்படி மாறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமே நீங்கள் சொல்லக்கூடிய துல்லியமான தகவல்களாகத்தான் காணப்படுகின்றன. ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாகாண ரீதியாக தான் சொல்லுவாங்க, இந்த மாகாணத்தில் எப்படி நடக்கும் என்பதாக. அதற்கு கூடுதல் ஒரு தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு மாவட்ட ரீதியாக சொன்னார்கள். ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் கிராமம் தோறும் சரியான தகவல்களை தர முடியும் என்பதாக. எனவே ஒரு சிறந்த சேவையை வழங்குறதுக்கு நீங்கள் தயாராக கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த சேவை சிறக்கணும், இலங்கையினுடைய அந்த கால்நிலை குறித்தான விடயங்களும் துல்லியமாக அனைத்து மக்களுக்கும் சென்று சேரணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தொடர்ச்சி பேசுகிறது இந்த சூரியன் உச்சம் கொள்ளல் என்ற ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுகிறது. பார்த்தீங்கன்னா வெளியில் போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கு என்பதாக சொல்லுவாங்க, சிவப்பு எச்சரிக்கை என்ற விஷயம். எனவே இந்த சிவப்பு எச்சரிக்கை என்பது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை தரக்கூடிய விஷயம், எந்த காலகட்டங்களில் இந்த ரெட் அலர்ட்டை மக்களுக்கு விடுப்பீர்கள்? என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது இப்போ வெப்பச்சுட்டன் என்று சொல்லி நாங்கள் கடந்த வருடத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம்.
அதாவது வெப்பச்சுட்டன் என்ற ஒரு அமைப்பை தான் ஹீட் இண்டெக்ஸ் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை குறிப்பிட்டிருந்தோம். அதாவது என்னென்னு சொன்னால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படும், அதே நேரம் வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும். பொதுவாக நாங்கள் சொல்லப்போனால் ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டின்னு சொல்கிறது, ஈரப்பதம் கூடினா வெப்பம் குறையணும், வெப்பம் கூடினா ஈரப்பதம் குறையணும். ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆகவே இது ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெண்டும் கூட காணப்பட்ட உடனே தான் எங்களுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும். அதாவது எங்களால் தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகும், எங்களுக்கு உடம்புல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் நாங்கள் வெப்பச்சுட்டன் என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது. அது இவ்வாறான நிலை இவ்வாறு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள், அதாவது இப்போ இன்னும் அதுக்குரிய நிலை ஏற்படவில்லை, கடந்த வருடத்தில் அது ஏற்பட்டது. நாங்கள் மக்களுக்கு மிக துல்லியமாக நாங்கள் தெளிவுபடுத்தினோம். வெப்பச்சுட்டன் ஏற்பட்டிருக்கிறது, நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம், அடிக்கடி நீரை அருந்துங்கள், வெளியில் நடமாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள், மெல்லிய ஆடையை நீங்கள் அணியுங்கள், கருப்பு நிறத்திலான ஆடையை அணிய வேண்டாம், வெண்ணிறத்திலான ஆடையை அணியுங்கள். இவ்வாறு பல வகையான விளக்கங்களை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இந்த வெப்பச்சுட்டன் காரணமாகத்தான், இதுதான் அதுக்குரிய உண்மையான காரணம். எனவே அந்தந்த ரெட் அலர்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயமானது எந்த காலகட்டங்களில் அதிகமாக நிலவக்கூடியதாக காணப்படும், குறிப்பாக எந்தெந்த மாதங்களில் இந்த விஷயம் வந்து நடைபெறும்? அநேகமாக அது இன்டர்மான்சூன் பீரியட்களில் தான் அது அதிகமாக இடப்பருவ பேச்சுக்குரிய காலம் அப்படி சொல்லும்போது இந்த பீரியட் இப்போ எங்கட, அதாவது பிப்ரவரியிலிருந்து மே வரையில் உள்ள காலம், அடுத்த இடப்பருவ பேச்சுக்குரிய காலம் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரையில் உள்ள காலங்கள். பொதுவாக ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ள அந்த பிரச்சனைகள் ஏற்படுற வெப்ப அதிகரிப்பு ஏற்படுற காலம் தானே அது. ஆமாம், அந்த காலங்கள்லாம் அது அதிகமான பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த இலங்கை குறித்தான் நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கணும். குறிப்பாக இந்த ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு உங்களுடைய சேவை வந்து வழங்குற தயாராக இருப்பீர்கள். அந்த வகையில் வந்து குறிப்பாக அந்த ஆசிய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இலங்கையுடைய இந்த கால்நிலை துறையை வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றது, குறிப்பாக வந்து இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதாக நினைக்கின்றீர்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு தொழில்நுட்ப விஷயங்களா, இல்லைன்னு சொன்னால் ஒரு அதிகாரிகளா, இல்லைன்னு சொன்னால் ஊழியர்கள் பற்றாக்குறை, இன்னும் பல்வேறு சவால்கள் காணப்படும். இதை உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையில் எந்த அளவு சவால் மிக்கதாக காணப்படுகின்றது ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது? ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது என்று குறிப்பிடும்போது ஆசியா கண்டத்தில் எமது நாடு, அதாவது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள சேவையில் என்னை பொறுத்தவரையில் முன்னேறித்தான் இருக்கின்றது. ஒப்பிட்ட அடிப்படையில் இந்தியாவுடன் ஒப்பிட்டாலும் சரி, ஏனைய ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் இலங்கை முன்னேறிய நிலையில் தான் காணப்படுகின்றது. அதாவது எங்களுடைய நாடுகளிலிருந்து பங்களாதேஷ் ஏனைய நாடுகளுக்கு சென்று அவங்களுக்கு எங்களுடைய தொழில்நுட்பத்தை இங்கிருந்து எங்களுடைய பணிப்பாளர்கள் சென்று விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பயிற்சி வழங்குகின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதே தவிர பெரிய நாடுகள், இப்போ அமெரிக்கா, ரஷ்யா அப்படியான நாடுகளில், ஜப்பான் போன்ற நாடுகளில் தொழில்நுட்பங்கள் முன்னேறித்தான் இருக்கின்றது. அவ்வாறான சில தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் இதை விட நாங்கள் இன்னும் செயல்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். இதற்கு முதல் நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தீர்கள், அந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது அந்த காலத்தில், அதாவது பொய் சொல்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தானேன்னு சொல்லி, அதுக்கு காரணம் என்னன்னா டிபார்ட்மெண்ட் தவறு விடவில்லை, அந்த நேரம் அதாவது மீடியா குறைவு மக்களுக்கு, அதாவது இதை விளங்கப்படுத்தக்கூடிய தன்மைகள் இல்லை. இப்போ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் மேலே வானத்தை பார்த்து காற்றை பார்த்து அப்படி இப்படித்தான் அவங்க அறிஞ்சிருப்பாங்க. ஒரு சுனாமி வரப்போகுதுன்னா அது சொல்ல தெரியாது, அது என்ன வருதுன்றது தெரிவிக்க தெரியாது. இப்போ அப்படி இல்லையே, இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. என்ன எல்லாம் இப்போ நாங்கள் தூங்கினாலும் நீங்கள் தூங்க மாட்டீங்களே. ஆகவே மீடியாஸ் கூடிட்டு, தொழில்நுட்பம் கூடிட்டு, மக்களுக்கு தெளிவு கூட. அதனால இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறத மக்கள் விளங்கி கொள்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். உங்களுடைய கடமை இலகுவாகுது. எனவே தொழில்நுட்ப வளர்ச்சி நிமித்தம் வந்து கால்நிலை குறித்த அந்த அவதானங்களையும் சரி, ஆராய்ச்சிகளிலும் மிக தெளிவான துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியதாக காணப்படுது என்பதாக வந்து சொல்லியிருக்கீங்க. எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியானது குறிப்பாக வந்து எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் ஏற்படக்கூடிய இந்த வறட்சியான சூழ்நிலை வந்து எவ்வாறு எதிர்கொள்ளலாம், என்ன வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதேவேளையில் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவதானமாக இருந்தால் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளாமல், அதேவேளையில் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படும், யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதாக வந்து பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கால்நிலை மாற்றம் குறித்து பல்வேறு விடயங்களை வந்து பல்வேறு துல்லியமான ஆதாரங்களோடு நாங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார் வளிமண்டல திணைக்களத்துடைய ரேடார் பிரிவினுடைய பொறுப்பதிகாரி, அதே வானிலை அவதான நிலைய அதிகாரியாக கடமையாற்றக்கூடிய முகமது சாலிஹின் பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த
காலநிலையை பொறுத்தவரை 2 வகையாகத்தான் பிரிக்கலாம். ஒன்று பருவநிலை மழை வீழ்ச்சி, இன்னும் ஒன்று வந்து வெப்பநிலை என்பதாக. எனவே இதுவரைக்கும் நாங்கள் இந்த வெப்பநிலை குறித்து பேசியிருந்தோம். எனவே நீங்களும் சொல்லியிருந்தீங்க வந்து மே மாதம் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையானது தொடரும் என்பதாக வந்து. எனவே மே மாதத்துக்கு பிறகு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கட்டாயம் மழை பெய்ய வேண்டிய கட்டாய தேவை காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில். எனவே எந்த அளவுக்கு மழை வீழ்ச்சி மக்கள் எதிர்பார்க்கலாம், அதே வேளையில் அப்படி மழை வீழ்ச்சி பெய்யும் பொழுது என்னென்ன துறைகள் அதிகமான லாபங்களை பெற்றுக்கொள்ளும், அதே வேளையில் எங்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியதாக வெள்ளமாக இருக்கலாம், மண் சரிவாக காணப்படலாம், அதிகமான உயிர் சேதங்களாக காணப்படலாம், கடந்த காலங்களில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கு. எனவே மே மாதத்துக்கு பிறகு இந்த பருவ பயிற்சி மழையானது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆம் தினேஷ், நாங்கள் சராசரியாக நாங்கள் பார்க்கின்ற போது இப்போ மழை வீழ்ச்சி குறைவு வெப்பநிலை அதிகரிப்பு என்று சொல்லித்தான் நாங்கள் கூறுகின்றோம். சராசரியாக நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வருடத்திலும் சராசரி மழை வீழ்ச்சி சரியாக தான் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்ல போனால் இப்போ மே மாதத்திலிருந்து, அதாவது இடைப்பருவ பயிற்சி முடிந்து தென்மேல் பருவ பயிற்சி மே மாதத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்போ அதாவது தென்மேல் பருவ நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் அதிக அளவிலான மழை கிடைக்கணும். பொதுவாக நாட்டு இலங்கையில் கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கிற காலம் தென்மேல் பருவ பயிற்சிக்குரிய காலத்தில் தான் கிடைக்குது. வடகிழ் பருவ பயிற்சியை விட வடகிழக்கு பிராந்தியத்தில் வடகிழ் பருவ பயிற்சி, தென்மேல் பிராந்தியத்தில் தென்மேல் பருவ பயிற்சி. ஆகவே தென்மேற்கு பிராந்தியங்களை பார்க்கின்ற நேரம் இந்த தென்மேல் பருவ பயிற்சி காற்று காலத்தில் தான் எங்களுக்கு கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கின்றது. கடந்த வருடத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குற நேரம் ஏப்ரல் மாதத்தில் மழை வீழ்ச்சி கூடுதலாக 2019 ஏப்ரல் மாதத்தில் மழை வீழ்ச்சி கூடுதலாக கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணமாக நாங்கள் சொன்னால் பண்டாரவளையில் ஏப்ரல் மாதத்தில் 125.5 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்குது. வவுனியாவில் 102.5, அனுராதபுரத்தில் 155.7, மகாயிலுப்பாளமில் 296.1, குர்நாவில் 145.5, கடுகாஸ்தோட்டையில் 222.9, கட்டநாயக்காவில் 217.5, களம்பில் 193.8, ரத்மலானையில் 199.6. அப்படி பார்த்துக்கு போகிற நேரம் நாங்கள் மொனராகலையில் 305.3. ஆகவே ஏப்ரல் மாதத்தில் கூட மழை பெஞ்சிருக்குது கடந்த வருடம். ஆகவே அப்படியே நான் சொன்னேன் உங்கள்ட்ட நவம்பர் டிசம்பர் அந்த ஆரம்ப காலத்தில் மழை பெஞ்சு பின்ன குறைஞ்சிட்டுன்னு சொல்லி எவரேஜை பார்க்குற நேரம் அந்த வருடத்துக்குரிய மழை வீழ்ச்சி சரியாக கிடைச்சிருக்குது. ஆகவே எங்களுடைய இந்த இதை பார்க்குற நேரம், அதாவது மே மாதத்துக்கு பிறகு நிச்சயமாக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகிறது. ஆகவே எங்களுடைய சராசரி மழை வீழ்ச்சியில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுது. ஆனால் தென்மேல் பருவப்பயிற்சி காலங்களில் தான் அநேகமான கடல் தொழிலாளர்கள் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதாவது அந்த பீரியட், அதாவது மேயில தொடங்கி அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரையில அந்த காலம் நிலவும். அதாவது தென்மேல் பருவ பேச்சுக்குரிய காலம் நிலவும். பிறகு ஆகஸ்ட்ல இருந்து திரும்ப இந்த மான்சூன் செகண்ட் ஸ்டார்ட் ஆக தொடங்கும். இந்த பீரியட்ல அநேகமாக பொதுவாக குறிப்பிட்டு சொல்ல போனால் கடற்தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2-3 வருடங்களுக்கு முதல் கடலுக்கு சென்று சிலர் காணாமல் போனார்கள், அப்படி இப்படின்ட்டு கணக்கு பிரச்சனைகள் போனது. அந்த நேரத்தில் அந்த டைமில் கடமையில் நான் இருந்தேன். நாங்கள் சரியாகத்தான் சொன்னோம். நாங்கள் வெப்சைட்டுக்கெல்லாம் நாங்கள் சரியாக கொடுத்தோம். காற்று 70 கிலோமீட்டருக்கு மேலே வீசும் அப்படின்ட்டுலாம் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் கடற்தொழிலாளர்கள் அதை கவனம் செலுத்தாமல் தான் அவங்க போனார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதாவது மோசம் உண்டு அதை சொல்கிறோம் நாங்கள். அதாவது பருவப்பெயர்ச்சி காலங்களில் கடலுக்கு கூட காற்று வீசுறத திட்டவட்டமாக இத்தனை கிலோமீட்டரில் இந்தந்த டைமில் கூடும் குறையும். ஆகவே மக்கள் நாங்கள் சொல்கிறத கவனமாக வச்சு கொள்ளணும். இப்போ கொஞ்சம் காற்று குறைஞ்சிட்டுன்னு சொல்லி அவங்க உள்ளுக்கு போய் தரலாம். இப்போ இன்றைக்கு போகணுன்னா போகக்கூடாது. என்ன நடக்கும்னு சொன்னால் காற்று, அதாவது தாழ் அமுக்கத்தை நோக்கி காற்று ஈர்க்கப்படுறது. அது அந்த காற்று இலங்கை கூடாக ஈர்க்கப்படுது. அங்கே எந்த அளவுக்கு தாளமுக்கம் காணப்படுது, பாகிஸ்தானில் தார்பாலைவனம்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதுக்கு இங்கே ஈர்க்கப்படுற நிலை தான் இது. அங்கே ஈர்க்கப்படுற நேரம் எவ்வளவு அங்கே தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் கூடும் குறையும். அதை திட்டவட்டமாக கடலில் அதை வீசுறத தெளிவாக சொல்ல இயலாது. காற்று வீசும்,
உத்தேசமாக இந்த அளவில் வீசும்னு சொல்லி நாங்கள் சொன்னால் மக்கள் போகக்கூடாது. ம் 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 அதுக்கு பிறகு ஓரளவு சில அண்மையில் நாங்கள் சொன்னதை மக்கள் தெளிவுபடுத்தினாங்க, அதை கவனத்தில் எடுத்தாங்க. அதனால பாதிப்புகள் 100% குறைஞ்சது. ஆகவே இவ்வாறான காலங்களில் மிச்சம் பொறுமையுடனும் அவதானத்துடனும் கடற்தொழிலாளர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே இந்த வானிலை அவதான நிலையத்தினுடைய அந்த செயற்பாடுகளை சில பேர் குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அண்மை காலமாக எங்களுடைய அந்த பெருமதியும் எங்களுடைய தகவல்களும் அதிகமான நன்மையை மக்களுக்கு வழங்குது. அந்த அளவுக்கு இந்த உயிர் சேதங்களை குறைத்துக் கொள்வது கூட எங்களுடைய தகவல்கள் தான் மிக முக்கியமான பிரதானமான இடத்தினை வகிக்கின்றது என்பதாக சொல்லியிருக்கிறார். சில கடற்தொழிலாளர்கள் கேட்காத நிமித்தம், கணக்கெடுக்காத நிமித்தம் தான் அவருடைய உயிர்களை அனாவசியமாக காவு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை துல்லியமான கால்நிலை தகவல்களை வழங்குவதற்கு இலங்கை அவதான நிலையம், குறிப்பாக கால்நிலை அவதான நிலையம் தயாராக இருக்கின்றது என்பதாக பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கிறார். எனவே அடுத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த வானிலை அவதானத்துடைய செயற்பாடுகள் அதிகமாக உற்று நோக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இந்த 33 வருட அனுபவத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வாழ்க்கை மிக மிக்கட்டான ஒரு சூழ்நிலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இதை சொல்லலாம். அது எதை நீங்கள் அனுபவிச்சிங்க? ஒரு வெயில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், மழை சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம். எது மிக மிக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களால் எதிர்கொள்ளக்கூடியதாக 24 மணி நேரம் கடமையாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அது எந்த ஒரு காலகட்டமாக காணப்பட்டிருக்கும்? சுனாமி அல்லது தாளமுக்கங்கள் ஏற்படுற காலங்களில் அநேகமாக 24 மணி நேரமும் நான் விழிப்புடன் தான் இருப்பேன். நான் அநேகமாக எனக்கு எல்லா ஊடகங்களிலிருந்து, எல்லா மீடியாக்களிலிருந்தும் எனக்கு கோல் வரும். இதோ 1 மணிக்கும் வரும், 2 மணிக்கு வரும். சில நேரங்களில் சுனாமி ஏற்பட்டிருக்கின்ற சொன்னோன்னே எனக்கு எடுப்பாங்க. அந்த வகையில் நில அதிர்வுகள் ஏற்படும் போதோ சுனாமி வருமா என்ன மாதிரின்னு சொல்லி அந்த தகவல்களை அவங்க கேட்பாங்க. அந்த நேரங்களில் நான் நித்திர கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நான் தமிழ், அதாவது போட்காஸ்டிங்கை தமிழில் நான் தகவல் வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் நன்றி சொல்ல வேண்டும் சகல ஊடகங்களுக்கும், சகல ஊடகவியலாளர்களுக்கும். அதாவது இலங்கையில் தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் முகமது சாலின் என்று சொன்னால் பிரபல்யம் அடைகிற அளவுக்கு என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது இந்த ஊடகங்களும் ஊடகவியலாளரும். அவங்களுக்கு முதற்க நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நான் என்னுடைய சேவை, என்னுடைய கடமை அது. அதனால் நான் இரவு பகல் பாராது நான் அவங்களுக்கு எந்த டைமிலும் நான் அவங்களுக்கு தகவலை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக மறக்க முடியாத காலகட்டம் என்பது இந்த சுனாமி காலகட்டமாக தான் காணப்படுது. எனவே நீங்கள் சுனாமி என்னும் பொழுது தான் இன்னும் ஒரு விஷயத்தும் ஞாபகத்துக்கு வருகின்றது. குறிப்பாக இந்த சிறிய ஒரு நில அதிர்வு ஏற்பட்டால் கூட, கடந்த வாரம் கூட ஒரு நில அதிர்வு ஏற்பட்டது. எனவே இந்த சுனாமி சம்பந்தப்பட்ட நில அதிர்வுகளை அவதானிக்கிறதும் உங்களுடைய செயற்பாடுகளாக காணப்படும். எதிர்வரும் காலங்களில் இந்த சுனாமி குறித்த விடயங்களாக காணப்படலாம், நில அதிர்வுகளாக காணப்படலாம். இதை கணிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வாய்ப்பானதாக காணப்படுகின்றது இப்பொழுது? அதாவது 2004ஆம் ஆண்டு சுனாமி ஒன்று ஏற்பட்டது இலங்கையில். அந்த நேரம் எங்களுக்கு அது சம்பந்தமான சில அதாவது அது சரியான முறையில் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நேரம் எங்களுக்கு தென்படவில்லை. எச்சரிக்கை மையங்கள் இருக்கவில்லை, அதுக்குரிய தொழில்நுட்பங்கள் பெருமளவில் இருக்கவில்லை. தற்பொழுது 100க்கு 100% நாங்கள், அதாவது எங்களுக்கு திணைக்கள தலைவர் பணிப்பாளர் நாயகத்துக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது உலகத்தில் எந்த இடத்திலும் அதாவது நில அதிர்வு ஏற்பட போகுதுங்கிற முன்கூட்டி அறியக்கூடிய எந்த கருவியும் இல்லை. ஆமாம், உலகத்தில் எங்கும் இல்லை. அது அடித்ததுக்கு பிறகு, அது ஏற்பட்டதுக்கு பிறகு எத்தனை ரிச்டரில் அது அடிபட்டன்றதை உடனே அடுத்த செகண்ட் நாங்கள் அடிவில் எங்களுக்கு இந்த தகவல் எங்கள்கிட்ட அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் எங்களுக்கு காட்டும். உடனே ஃபெக்ஸ் வரும், ரீஜனல் இதிலிருந்து எங்களுக்கு ஃபெக்ஸ் வரும். உடனே டைரக்டர் ஜெனரலுக்கு மாத்திரம்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அவர் உடனே அந்த இடத்துக்கு அவர் வருவார். வந்து சுனாமி இலங்கைக்கு வருமா இல்லையாங்கிறத அந்த சாஃப்ட்வேரில் அவர் பார்ப்பார். அந்த நேரம் நாங்கள் நிற்கிற நேரம் நாங்களும் கூட நின்று பார்ப்போம். நாங்கள் அதில் விளங்கும் அந்த அடிபட்ட இடத்துல. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இந்தோனேசியாவில் இந்த இடத்துல ஏற்பட்ட அந்த நில அதிர்வால் சுனாமி இலங்கையை தாக்குமான்னு அந்த அந்த இது காட்டும். அது எங்களுக்கு அந்த வேவ்ஸ் இலங்கையை ஊடறுக்குமா அல்லது இலங்கைக்கு வெளியால போகுதான்னு சொல்லி. ஆகவே அந்த இடத்துல அவர் உடனே அவர் தான் கச்சாத்திடுவார், இலங்கைக்கு பாதிப்பு இல்லை. எனவே இன்னொரு காலம் 100% சரியாக சொல்லக்கூடியதாக இருக்குமா? இது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவர் அதுக்கு பிறகு அவர் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவிப்பார், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துக்கு அறிவிப்பார் சுனாமி வராதென்று. அதைத்தான் அவர்கள் நாடு முழுவதும்
சொல்லுவார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நாங்கள் காலநிலையில் ஆரம்பித்து சுனாமி வரைக்கும் மிக துல்லியமாக நிறைய விடயங்களை பரந்துபட்ட ரீதியில் வந்து பேசியிருக்கின்றோம். இவை அனைத்துமே வந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். எதிர்வரும் காலங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் வந்து மிகவும் உஷ்ணமான ஒரு காலநிலை வந்து மே மாதத்தினுடைய ஆரம்பம் வரைக்கும் நிலவு உள்ளது. அதற்கு பிறகு வந்து பருவ பயிற்சி மழை வந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. எனவே இவை அனைத்திற்கும் முன்கூட்டியே நாங்கள் தயாராக இருந்தால் மாத்திரம்தான் சரியான விதத்தில் வந்து நாங்கள் அவதானமாக மேற்கொண்டு எங்களையும் தற்காத்துக் கொள்வது மட்டுமில்லாமல் உயிர் சேதங்களையும் தவிர்த்து கொள்ளலாம் என்பதாக பல்வேறு விடயங்களை வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இறுதியாக ஒரு கேள்வி சார் உங்கள்கிட்ட, குறிப்பாக நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்ன, ஒரு வேண்டுகோள் என்ன விடயங்களை வந்து மக்கள் வந்து அதிகமாக கவனத்தில் எடுக்கணும், குறிப்பாக இந்த வானிலை சம்பந்தப்பட்ட விடயங்களை பொறுத்தவரையில்? பொதுமக்களை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், தற்போதைய காலகட்டங்களில் வானியல் சம்பந்தமாக சில அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. அந்த அனர்த்தங்களை வளிமண்டலவியல் திணைக்களம் பல மொழிகளிலும் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதை ஊடகவியலாளர்கள் சிறந்த முறையில் வெளிப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் துல்லியமாக சொல்லுகின்றார்கள். ஆகவே அவர்கள் ஊடகங்களின் ஊடாகவும் அடுத்தது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அதிகாரிகள் ஊடாகவும் அறிவிக்கப்படுகின்ற அறிவித்தல்களை அவர்கள் கவனத்தில் கொண்டு எதிர்காலங்களில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நான் அவங்களுக்கு அறிவுரை கேட்டுக்கொள்றீங்க. எனவே நீங்கள் செய்திகளில் தலைப்புச் செய்திக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போன்ற ஒரு அவதானத்தை வந்து காலநிலை சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்பதாக ஒரு இறுதியான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். எனவே இதுதான் எதிர்காலத்தில் எங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் எங்களுடைய உறவுகளையும் சேர்த்து வைக்கப் போகின்ற மிச்சப்படுத்த போகின்ற விடயங்களாக அமைகின்றன. எனவே தயவு செய்து எதிர்காலங்கள் அந்த வானிலை அவதான நிலையங்களை வந்து சாதாரணமாக குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்ற வகையில் பல்வேறு துல்லியமான கடந்த கால அனுபவங்கள் தரவுகளோடு பேசியிருந்தார் இன்றைய வந்து அதிதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தவர். எனவே இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாங்கள் வந்து காலநிலையை பொறுத்தவரையில் பேசியிருந்தோம். ஆனாலும் கூட எதிர்வரும் காலங்களில் இளைஞர் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு முன்கூட்டியே நாங்கள் ஆயத்தமாகவும் வருமுன் காப்போம் என்பதாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தி எங்களுடைய அதிதிக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய எமது மக்கள் சேவை நிகழ்ச்சி இத்தளவோடு நிறைவுக்கு வருகின்றது. எனவே இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை தந்த வளிமண்டல திணைக்களத்தினுடைய ரேடார் பிரிவினுடைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட வானிலை அதிகாரி தேசமானிய முகமது ஷாலிகன் இணைந்து கொண்டு பல்வேறு விளக்கங்களை தந்திருந்தார். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி தினேஷ். எனவே இன்னும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.